நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம். யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரீத்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரு கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான்.
பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையில அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்போது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையினின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரனான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கு உங்கள் சகோதரனானபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் யெருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்குமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும் சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து தப்பியோடி பேயேருக்கு போய் அங்கே குடியிருந்தான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். யெருபாகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய இரத்தப்பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார்கள். சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதியிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழிநடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரனுடைய சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள். அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால், அபிமெலேக்கு யார்? சீகேம் யார்? நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன? அவன் யெருபாகாலின் மகன் அல்லவா? சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா? சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள், அவனை நாங்கள் சேவிப்பானேன். இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமெலேக்கை துரத்தி விடுவேன் என்றான். உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமெலேக்குக்கு சொல்லி அனுப்பினான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமாய் அபிமெலேக்கினிடத்துக்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும்
அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள், பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோட கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏதேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமெலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோட கூட எழும்பி வந்தான். காகால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளில் இருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோட சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனேமின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபூல், அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்றான். அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமெலேக்கோட யுத்தம் பண்ணினான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமெலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபூல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விட்டான். மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை 3 படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். அபிமெலேக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதில் இருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். அதை சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரித் தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமெலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களோ நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமெலேக்குக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள். பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான். அபிமெலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகேம் மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். யெருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம். ஏசாயா
35ஆம் அதிகாரம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடு வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம், 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட உங்களை நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஆண்டு ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்மோடு இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பரிசுத்த வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று இன்றைய நாளிலும் கர்த்தருடைய மன்னா இந்த நாட்களிலே இப்படியாக உங்களோடு இடைப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த மன்னாவை கேட்கும்படியாக அவளாயிருக்கிற என் அன்பு உள்ளங்களை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே யாத்ராமத்திலே அனுதினமும் அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டோடைய மன்னாவுக்காக இந்த நாட்களிலே காத்திருந்தார்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக இந்த ஆசீர்வாதமான இந்த வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே கடந்து வரும்படியாக அவருடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது.
கர்த்தரிடத்திலே முதலாவது மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவது தேவன் விரும்புகிற காரியம் இந்த நாட்களிலே ஒவ்வொரு தன்னுடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் மன மகிழ்ச்சியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே மகிழ்ச்சியாயிரு மகிழ்ச்சியாயிருந்து என்று அநேக இடங்களிலே இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் விரும்புகிறது மகிழ்ச்சியைத்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் சத்ருவானவன் இந்த நாட்களிலே மனுஷனுக்கு அந்த தேவன் கொடுத்த அந்த மகிழ்ச்சியை, தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை எடுக்கும்படியாக அவன் அவர்களுடைய இருதயத்திலே கவலைகளையும் இந்த நாட்களிலே, துக்கங்களையும் இந்த நாட்களிலே, சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் போட்டுக்கொண்டே இந்த நாட்களிலே இருப்பான். ஏதாவது ஒரு வழியிலே இந்த நாட்களிலே ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க கூடாது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்றால், ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்திலே போட்டுக்கொண்டு இருப்பான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே மன மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சந்தோஷத்தை விரும்புகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலே மனுஷனை உருவாக்கின தேவன் இந்த நாட்களிலே மனுஷன் அன்னிதினமும் துக்கத்தோடு கவலையோடு யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மனுஷனை அங்கே அதாவது உருவாக்கவும் இல்லை, மனுஷனை படைக்கவும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், ஆதாம் இடத்துல சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தி கொள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆளுகையினுடைய தன்மை இந்த நாட்களை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே அங்கே தேவன் ஆதாமோடும் ஏவாளோடும் அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாய் வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே அவர்களோடு மகிழ்ச்சியாக ஆண்டவர் இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சியை ஒரு நாள் இந்த நாட்களில் என்ன செய்கிறான், அவன் அந்த இடத்திலிருந்து எடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கவலையோடும், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், துக்கத்தோடும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த காரியம் இன்றைக்கு இந்த பூமியிலே இந்த நாட்களில் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக அடிக்கப்பட்டு மறுபடியுமாய் அந்த இழந்து போனதை இந்த நாட்களிலே மீட்டு தந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை மீட்கும்படியாகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமா இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு வந்தார் என்று. அதனாலே அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு காரியம் நீங்கள் இருதயத்திலே உங்களுடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சமூகத்திலே கேட்க வேண்டுமா இருந்தால், முதலாவது நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே என்ன நடக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சி என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாங்கள் முதலாவது மகிழ்ச்சியா இருக்கிற வேளையிலே தான் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். அருமையான அன்பு பிள்ளைகளே, இருதயத்திலே ஒரு சந்தோஷம் இருக்குமா இருந்தால்தான் நாங்கள் தேவனிடத்திலே சந்தோஷமாய் அங்கே இந்த நாட்கள் ஒரு காரியத்தை கேட்க முடியும். கவலைகள் துக்கங்கள் இருந்தால் நாங்கள் ஜெபம் பண்ண முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளை, வேதம் வாசிக்க முடியாது. அந்த கவலையை குறித்தே இந்த நாட்களை யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மாற்றும்படியாகத்தான் தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் இருக்கிறார். கவலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை தேடி நாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன்.